இந்த பைக் எடுக்கணும்னு சொன்னா ஒரு 7 லட்சம் ரூபாய் பணம் இருந்தா இந்த பைக் நீங்க இந்த பைக்கை வந்து கட்டார்ல இருந்து இம்போர்ட் பண்ணி எடுத்திருக்காங்க. அது நாங்க வந்து ஒரு டெஸ்ட் டிரைவ் ஓடி பார்த்தோம். சரி, இங்கேயும் ஏபிஎஸ் இருக்கு, பின்னாடி ஏபிஎஸ் இருக்கு, என்ன ஃபுல்லாவே இரும்பு. வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கு ஒரு புதிய காணொலியில் சந்திக்கிறேன், சந்தோஷம். அதாவது பார்ப்பீங்க, என்னடா அவன் பைக்கு பக்கத்தில் எல்லாம் நிற்கானேன்னு பார்ப்பீங்க. இல்லை இது போய் சுத்த போய் இது அவன் பைக்கில், இது ஒரு அண்ணாட பைக். அதாவது ராயல் என்ஃபீல்ட் கிளாசிக் 350 பைக் வந்து இப்போ ரீசெண்டாக தான் இந்த பைக்கை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. அதாவது இந்த பைக்குக்கு பெரிய டிமாண்டே இருக்குது மார்க்கெட்டில். அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பைக்கை வந்து கட்டார்லேருந்து இம்போர்ட் பண்ணி எடுத்திருக்காங்க. என்ன அதுவும் அதாவது நாங்கள் வந்து ஒரு டெஸ்ட் ட்ரைவ் ஓடி பார்த்தோம். செம்ம கம்ஃபர்ட் அப்படி இருந்தது இந்த பைக். என்ன ஓடுறதுக்கெல்லாம் அப்படி இருந்தது. கிட்ட வாங்க மீது அப்படியே பாருங்க. வீலிங் எல்லாம் இல்லை, வீலிங் எல்லாம் அடிக்கிறதில்ல. அது பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி இந்த பைக் வந்து எடுத்து ஒரு 15 நாளைக்கு உள்ளதான் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பிளாக் கலர் என்ன மேட் ஃபினிஷ் கலர். இது வந்து இந்த பைக்கோட வெயிட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் 210 கிலோகிராம். அப்படி இங்கே வாங்க மீது. இந்த பைக்குக்கு வந்து டுவல் ஏபிஎஸ். என்னடா அது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே வாங்க, டுவல் ஏபிஎஸ் பைக் இது. இந்த பிரேக் சிஸ்டம் எல்லாம் அவ்வளவு துல்லியமாக இருக்கும் இந்த பைக்கோட பிரேக் சிஸ்டம். தெரியும், இங்கேயும் ஏபிஎஸ் இருக்குது, பின்னாடி ஏபிஎஸ் இருக்குது, இரும்பு. ஏன்னா ஃபுல்லாகவே இரும்பு. இந்த மெட் ஃபினிஷை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இதில் எல்லாம் பெருசாக ஸ்க்ராட்ச் எல்லாம் ஆகாது. இந்த பைக் எடுக்கணும்னு சொன்னால் ஒரு 7 லட்சம் ரூபாய் பணம் இருந்தால் இந்த பைக்கை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதாவது என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது கதையை கேளு முதல்ல. அதாவது என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அட்வான்ஸ் முதல்ல பே பண்ணி இந்த பைக்கை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டாக வந்து. அதுக்கப்புறம் தான் இந்த பைக் வந்து கிடைக்கும். அதாவது இந்த பைக் எடுத்த உரிமையாளர் வந்து 4 மாதங்களுக்கு முதலே இந்த பைக்கை வந்து புக் பண்ணிட்டாரு. நான் சொன்னேன் இல்லையா, அந்த பைக்குக்கு சரியான டிமாண்ட் இருக்குது மார்க்கெட்டில். அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பைக் எடுக்கிறது அவ்வளோ கடினமாக இருந்தது அவருக்கு. கடைசியாக ஒரு 3-4 மாதத்துக்கு பிறகு தான் இந்த பைக்கு அவரை கையில் கிடைச்சதுன்னு. அது முதலாவது நாளே நாங்கள் தான் ஈவினிங் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணாங்க. இந்த ரோட்டில் தான் ஓடி பார்த்தோம். அப்போ நாங்கள் வந்து இந்த பைக்கை வந்து வீடியோ எடுக்கலை. அதாவது பைக்கை வந்து ரிவீல் பண்ணுற ஒரு வீடியோ ஒன்று எடுக்கிறது, அதனால் நாங்கள் ஒன்றும் எடுக்கலை. இப்போ இந்த பைக்கு வீடியோ எடுக்கிற நாள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பைக் எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு 15 நாளைக்கு பிறகு தான் நாங்கள் இந்த வீடியோ எடுக்கிறோம். ராயல் என்ஃபீல்டு எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் நிறைய பேர் வந்து ராயல் என்ஃபீல்டு வாங்கணுமன்றது ஒரு கனவாக இருக்கும். என்ன உண்மையாக கனவு. ஏன்னு சொன்னால் இந்த பைக் அவ்வளோ கிளாசிக்காக இருக்கு. ஓடக்குள்ளே ஸ்போர்ட்ஸ் பைக் மாதிரி இல்லாம கொஞ்சம் இந்த லுக் வைஸா இருக்கட்டும், அதோட சவுண்ட் வைஸா இருக்கட்டும், எல்லாமே ஒரு டாப் நாச் லெவல்ல இருக்கும். நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். அதாவது நம்ம மற்ற பைக் எல்லாம் ஓட, உதாரணத்துக்கு இந்த KTM MT, அதுக்கப்புறம் R15 அப்படியான பைக்கில் ஓடக்குள்ள நம்ம தான் பைக் ஓடுற மாதிரி இருக்கும். என்ன இதில் ஓடுனா அந்த பைக் நம்மளை வச்சு ஓடுற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். அதனால் உண்மைதான். கடுமையாக நாங்கள் மெருகூட்டி கதைக்க மட்டும் நினைக்காதீங்க, உண்மையை தான் நாங்கள் சொல்கிறோம். ஓடி பார்த்ததுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் பைக் இதுதான். அவ்வளோ நல்லா இருந்தது, ஓடுறதுக்குலாம் அவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருந்தது. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பைக்கை நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும். இப்போ உங்களுக்காக டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி காட்டும். அதோட இங்கே வாங்க, மீட்டர் வந்து இதில் டிஜிட்டல் இருக்குண்ணே. இதில் வந்து லொக்கேஷன் எல்லாம் பார்க்கலாம். இதில் வந்து லொக்கேஷன் எல்லாம் பார்க்கலாம். இங்கே டர்ன் ஆன் பண்ணால் வந்து இப்படி வருது. பார்த்தீங்கன்னா வித் கூகுளோட கனெக்ட் பண்ணலாம். என்னடா அது. அதுக்கப்புறம் வந்து டைம் காட்டுது. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஃபியூவல் எவ்வளோ அளவில் இருக்குது அதெல்லாம் இங்கே பார்த்துக்கொள்ளலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன கியர் காட்டுது, கியர் எவ்வளோ, எத்தனை கியர், 100 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஸ்பீட் லெவல் வந்து 160 கிட்ட அடிச்சிருக்காங்க. ஆனால் நான் நினைக்கிறேன் அதுவும் இந்த பைக் வந்து 160 அப்படி ஓடுமென்னு நினைக்கிறேன். அதாவது இந்த பைக்கை பற்றி தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். இந்த பைக்கை வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொன்னால் முதல்ல வந்து இது ரெஜிஸ்டர் பண்ணி புக் பண்ணணும். புக் பண்ணிவிட்டு ஒரு 4 மாதம், சொல்லப்போனால் 4 மாதத்துக்கு கூடவும் போகலாம். அதாவது இந்த பைக்கை நீங்கள் இங்கே பர்ச்சேஸ் பண்ணிடலாதுன்னு. அது வெளிநாட்டில் இருந்து நீங்கள் முதல்ல வந்து என்ன இறக்குமதி செய்யணும். இறக்குமதி செஞ்சுட்டு தான் இந்த பைக்கை நீங்கள் எடுத்து ஓடலாம். ஃபியூல் எவ்வளோ வேலை செய்யணும்னு சொன்னால் ஒரு 30 35 40 கிலோமீட்டர் வேலை செய்யும். என்ன இப்போ லிட்டருக்கு இது ஓகே தானே, ஒரு நல்ல இது தான், டீசெண்டானது தான். ஏன்னு சொன்னால் இப்போ RCL எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் எவ்வளோட வேலை செய்யும்? அது 27 28 ஒரு 30 தான் வேலை செய்யும். அது வெறும் 200 பைக். என்ன ஸ்போர்ட்ஸ் மாடல் அது உண்மையிலே அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இருந்தாலும். ஆனால் இந்த பைக்கெல்லாம் சொல்ல போனால் இப்போ ஒரு நல்ல ஒரு மேசிவான ஒரு அழகான லுக்கில்
ஒரு 35லேருந்து 40 km/லிட்டருக்கு வேலை செய்யுதுன்னு சொன்னால் ஒரு நல்ல ஒரு இதுதானே மூவ் தானே அவங்களோட ராயல் என்ஃபீல்ட் சைடில் இருந்து ஒரு நல்ல ஒரு மூவ். இதில் என்ஜின் அளவு பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு, எந்த அளவுக்கு இருக்குது இதில் என்ஜின், நல்ல பெரிய என்ஜின் இது. அதாவது செம்ம வெயிட், நான் ஏறி நிமித்துறதுக்கே கஷ்டப்படுறேன், அவ்வளோ வெயிட்டாக இருக்குது இந்த பைக். நின்று கொஞ்சம் ஏறி பாப்பேன் ரெண்டு தான். இப்போ 2வது தடவை ஓட்டுறேன் இந்த பைக்கை, ஒப்போ கெளிஞ்சா சரி நிமித்தையில் அவ்வளோ வெயிட்டாக இருக்குது இந்த பைக். இங்கே பிரேக்கெலாம் அவ்வளோ நல்லா இருக்குது. என்ன சவுண்டு தான் பக்காவாக இருக்கும் இந்த பைக்கை பொறுத்தவரையில். எல்லாருமே பார்த்துருப்பீங்க இந்த இந்தியா மூவிஸ்ல எல்லாம் ராயல் என்ஃபீல்டுன்னு சொன்னாலே அது சவுண்டு வந்துன்னு சவுண்டுக்கே நிறைய பேர் ஃபேனாக இருப்பாங்க. அந்த வகையில் நாங்களும் ராயல் என்ஃபீல்டுன்றதுக்கு செம்ம ஃபேன். இந்த பைக்கோட மொத்த பெறுமதி எவ்வளோ இருக்கும்னு சொல்லுங்கள் ஆபம். எது எவ்வளோ இருக்கும்? எவ்வளோ இருக்கும் சொல்லு ஆபம். ஒரு 30 lakhs, 30 லட்சம். 27 லட்சம் to 30 லட்சம் அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இந்த பைக்கோட விலை இருக்கும். குறிப்பாக இந்த பைக்கோட ப்ரைஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் 28 லட்சம் ரூபாய் முடிஞ்ச இந்த பைக்கில் ரெடி பேமெண்ட்டில் எடுத்து வந்திருக்கு இந்த பைக்கு. இந்த பைக்கில் வந்து நிறைய மாடல்ஸ் இருக்குது. அதாவது ராயல் என்ஃபீல்டில் நிறைய வகைகள் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது கிளாசிக் 350 மேட் ஃபினிஷ் பிளாக் என்ன. அதுக்கப்புறம் இதில் வந்து 650 அந்த பைக்கும் இருக்குது, புல்லட்டும் இருக்குன்னு. ஆனால் எல்லாத்துக்குமே மார்க்கெட்டில் செம்ம டிமாண்டு. இந்த பைக் அஃபோர்ட் பண்ணுறதுன்றது ஒரு சின்ன வேலை இல்லைன்னு. பொதுவாக ஸ்போர்ட்ஸ் பைக்கெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் ஒரு 14 லட்சம் to ஒரு 15 லட்சம் ரூபாய்க்குள்ளே இப்போதைக்கு எடுத்துடலாமே. ஆனால் இந்த பைக் எடுக்கிறேன்னு சொன்னால் அதில் இன்னொரு மடங்கு பணம் நம்ம போடணும். அப்படின்னு சொன்னால் பாருங்கள் 30 லட்சம் ரூபாய்க்குள்ள 28, இந்த பைக்கு 28. இப்போ 650 பைக்கெல்லாம் வந்து எவ்வளோட போவோம்? இப்போ 40 லட்சம் ரூபாய்க்குள்ளே போவோம் என்ன. ஒரு 40 லட்சம் ரூபாய்க்குள்ள அந்த பைக் இருக்கும். அதுக்கப்புறம் புல்லட் பைக்கும் அதே மாதிரி தான் இருக்க போகுது. இந்த பைக்கோட என்ஜினை பார்த்தீங்கன்னு சொன்னால் 2021ஆம் ஆண்டுக்கு பிறகு நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அந்த சவுண்டு அந்த சவுண்ட் சிஸ்டம் எல்லாம் நல்லா மாறி இந்த பைக்கில் கொஞ்சம் இன்னும் நல்லாவே செஞ்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால் பைக்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு இயருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாடிஃபை பண்ணி இன்னும் பெட்டராக கொடுப்பாங்க, அப்டேட் கொடுப்பாங்க. முதல் வந்த அந்த ராயல் என்ஃபீல்டு எல்லாம் இப்போ சொல்ல போனால் நல்ல சவுண்டாக இருக்கும், அதுக்கப்புறம் வந்து கம்ஃபர்ட்டாகவும் இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இப்போ அடிக்கிற மாடல் எல்லாம் அதை விட மோர் கம்ஃபர்ட்டாக இருக்கும், நல்லா ஸ்மூத்தாக இருக்கும், ஓடுறதுக்குலாம் அவ்வளோ நல்லா இருக்கும். அது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பைக்கெல்லாம் ஓடக்குள்ள இடுப்பு வலிகள் அவ்வளோ பெருசாக வராது. என்னடா அது அந்த பைக்கில் நம்மளோட பைக்கெலாம் இப்போ தூரத்துக்குலாம் போனோம். நாங்கள் லாஸ்ட் டைம் நுவரெலியா போனோம் என்ன எம்டியில். அப்போ போயனால இருந்து போகலாம், ஓடியும் போயிடாமல் இருந்தது, அவ்வளோ கஷ்டமாக இருந்தது, இடுப்பெல்லாம் அவ்வளோ வலி. ஏன்னா ஸ்கூட்டியில் வந்தவர்கள் நாங்கள் வந்து எம்டியில் வந்தோம். ஆனால் பைக் வந்து உண்மையாகவே அவ்வளோ கம்ஃபர்ட்டாக இல்லை. சொல்லப்போனால் கொஞ்சம் தூரத்துக்கு ஓகேவாக இருந்தது, இன்னும் போக இருந்து போக இல்லாத அளவுக்கு கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த லைட் சிஸ்டம் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையாகவே நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. இந்த டீட்டெயிலை பாருங்கள், லுக் அட் த டீட்டெயில்னு இவ்வளோ நல்லா இருக்குது பார்த்தீங்கன்னா. நம்ம நடுவில் வந்து இப்படி வந்து முதல் வார லைட்லாம் வந்து இந்த எல்இடி செட்டப்பில் இருக்காதுன்னு, மற்ற பல்ப் மாடலில் தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு எல்இடி செட்டப்பில் இருக்குது. இங்கே ஒரு சார்ஜிங் போர்ட் இருக்குண்ணா. இதில் என்ன அடிக்கலாம்? டைப் சி பின் அடிக்கலாம். இதில் வந்து டைப் சி பின் அடிக்கிற வந்து சார்ஜ் பண்ணலாம் போட்டிருக்கு. இதில் ஸ்டார்ட் பண்ணுற விதத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வாங்க மிது, அப்படியே வாங்க, இங்கே வாங்க, இதை காட்டுங்க. அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் என்ன நியூட்டனில் போடுங்க. அது நியூட்டனில் இருக்குது. சரி, ஸ்டார்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஸ்விட்சை பிடிச்சி ட்விஸ்ட் பண்ணிங்கண்ணா. சரி, இங்கே பாருங்க, ஸ்டாண்டில் இருக்குண்ணே. அடிங்க எதுவும் சரி, ஸ்டாண்ட் தட்டி இதை பாருங்க, இதை ட்விஸ்ட் பண்ணா சரி சத்தத்தை பாருங்க. ஏன்னா அதில் சவுண்டு பாருங்க, அவ்வளோ நல்லா இருக்குண்ணே. இப்போ ஸ்டார்ட் பண்ணி ட்விஸ்ட் பண்ணதை ட்விஸ்ட் பண்ணு. வெடியா இருக்குண்ணே சவுண்ட். அப்புறம் ஸ்டாண்டை நம்ம கீழே சட்ட முடியாது, ஸ்டாண்டை ஸ்டார்ட் பண்ணுறோம். நல்ல சவுண்ட். இந்த பைக்கில் நிறையவே அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அட்ஜஸ்டபிள் பிரேக் சிஸ்டம். என்ன அப்படியே வாங்க, கிட்ட வாங்க மிது. அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து அட்ஜஸ்டபிள் பிரேக் சிஸ்டம் நான் எந்த பைக்லையுமே பார்க்கல. இதை வந்து இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து பிரேக் எவ்வளோ நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு இதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளலாம். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன இந்த கிளச்சுக்கும் அப்படி ஒரு சிஸ்டம் இருக்குது. இந்த பைக்கை வந்து நம்ம ஐஃபோனோடையும் கனெக்ட் பண்ணி கொள்ளலாம், ஆண்ட்ராய்டோடையும் கனெக்ட் பண்ணிக்கொள்ளலாம். ரெண்டுக்குமே ஆப்ஷன்ஸ் இருக்குண்ணே. இந்த பைக்கில் வந்து நிறைய சேஞ்சஸ் பழைய பைக்கை விட இப்போ வந்து நிறையவே சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. சொல்லப்போனால் பேசாமல் யாவது இந்த பைக்கை நம்ம எடுப்போமாடா,
நல்ல ஐடியா தான் ஒரு அதுக்கு 28 லட்சம் ரூபா வேணுமே தருவியா நீ? அதெல்லாம் கஷ்ட மக்களே. நாங்கள்லாம் இந்த பைக் எடுக்கிறேன்னு சொன்னா அதெல்லாம் கனவுல தான் சாத்தியம். இப்போதைக்கு இந்த பைக் ஓடி பார்க்க முடியுமே தவிர வந்து இந்த பைக்கெல்லாம் வாங்கிடலாம் தானே. இல்லை 2 வகையான அந்த எலோ வீல் வரும் என்ன, அந்த சைக்கிளில் வர மாதிரி கம்பி கோர்த்த மாதிரி ஒன்று வரும். அதுக்கப்புறம் வந்து இந்த எலோ வீல் வரும். போன் அடிங்க எதுவும் அதில் சர்வீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியா 5000 கிலோமீட்டரில் ஒரு சர்வீஸ். ஆனால் ஃபர்ஸ்ட் பைக் எடுத்த உடனே 500 சர்வீஸ் பண்ணணும் என்ன, 500 சர்வீஸ் பண்ணணும். இதில் என்ஜினை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அளவில் இருக்குது, உழவுல இருக்குது. அப்போ ஒயில உழவு ஊற்றணும் என்ன அப்படின்டா ஒரு 1.5 லிட்டர் ஒயில கிட்ட ஊற்ற வேண்டி வரும் என்ன. பார்த்தீங்கன்னா டேங்கில் அந்த ராயல் என்ஃபீல்டு அடிச்சிக்காங்க அந்த பிளாக் கலர்லேயே. அதுக்கு மேலே அந்த இது ராயல் என்ஃபீல்டு பிளாக்ல இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் லுக்காக இருக்குது பார்க்கறதுக்கு, பிளாக்கோட இருக்குது லுக்காக இருக்குது. அதுக்கப்புறம் இதில் வந்து இந்த இது மெட்டலடா க்ளவுஸியா ஃபினிஷ் பண்ணிக்கலாம். க்ளவுஸியா ஃபினிஷ் பண்ணி அது கொஞ்சம் லுக்காக இருக்கு. நல்ல லுக். இதுக்குள்ள வந்து நம்மளோட பொருட்கள் எல்லாம் இதுக்குள்ள வச்சுட்டு போகலாம். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவா இதுல ஒரு சீட் வரும் என்ன. அந்த பக்கம் பாத்தீங்கன்னா நல்ல ஸ்மூத் என்ன கழட்டுறதுக்கெல்லாம். நிறைய திங்ஸ் இருக்கு இதுக்குள்ள. என்னென்னடா இருக்கு, ஏர் ஃபில்டர் சைட் அது இல்லையே என்னண்ணா பைக்கோட. ஓ இங்கே பாருங்க மக்களே, இதுல வந்து ஃபர்ஸ்ட் ரைட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் இருக்குது. எல்லா பைக்லையும் இது வந்து வைக்க மாட்டாங்க. இந்த பைக்கில் வச்சிருக்கன்றது நம்ம முடியாமதான் இருக்குன்னு நான் ஃபர்ஸ்ட் டைம் இதை வந்து ஒரு பைக்கில் இருந்து பார்க்குறேன். உண்மை கதராது ஒரு ஃபர்ஸ்ட் டைம். உண்மைக்கும் இது வந்து எல்லா பைக்லையுமே அவசியமாக வச்சிருக்கணும். எடுத்து போகிறீங்களா பைக்கில் உரிமையாளர் நமக்கு வந்து பேசுறதுக்கு. அதாவது இந்த அப்டேட்டை வந்து எல்லா பைக்குக்கும் கொடுக்கணும் வேணும். அதாவது ஒரு பைக்கில் வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் வச்சுக்கிறன்றது சரியான இம்பார்ட்டன்ட். இன்னும் இன்கேஸ் எதுவும் எமர்ஜென்சி சுச்சுவேஷன் சொன்னால் எடுத்து நம்ம அதை பயன்படுத்தி கொள்ளலாம். ஸோ இது ஒரு ராயல் என்ஃபீல்டு வந்து ஒரு பெரிய நல்ல ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். ஸோ அப்ரிஷியேட் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கீழே வந்து ராயல் என்ஃபீல்டு வந்து லோகோலாம் அடிச்சிருக்காங்க. அது உண்மையே நல்லாவே இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பைக்கை நாங்கள் சினிமேட்டிக் ஷோட்டில் காட்டப்புறம் இப்போ பாருங்க என்ன பாருங்க நீங்கள் அப்போ பாருங்க. மக்களே பார்த்தீங்கன்னு சொன்னால் பைக்கில் சினிமேட்டிக் ஷாட் பார்த்துருப்பீங்க. நம்ம இப்போ இந்த பைக்கை ஓடி பார்க்க போகிறோம். வாங்க. என்ன வெயிட் ராஜா பகவத்மா இருக்கா. நம்ம இந்த புல்லட் பைக்கில் வந்துட்டு இருக்கோம். என்ன சவுண்டுக்கு தாங்க ஆச்சுன்னு நல்ல ஒரு மூமெண்ட்டா. அந்த மூமெண்ட் வந்து நல்லாவே இருக்கு பைக் ஓடக்குள்ள, அப்படியே நமக்கு தெரியுது. நல்ல சவுண்டு வர சவுண்டு சும்மா அடிபொலியா இருக்காதோ. சவுண்டுக்கு தாங்க ஆசு. நல்ல மூமெண்ட் என்ன. எத்தனை 2வது கியர்ல விட இது கண்டு கொஞ்சம் முன்னாடி வா. நல்லா இருக்கு. ஏவிஎஸ் ஓகே ஓகே. யூட்டன் போடு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கியரில் வந்து நம்ம ஒரு அளவான ரேஞ்சு ஸ்பீடில் வந்து போய் பார்ப்போம். என்ன இந்த மூமெண்ட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்ல மூமெண்ட்டாக இருக்கு. கொஞ்சம் வேகமாக தான் போகண்டா. நல்லா இருக்கு. கண் பார்த்து கதைக்க முடியாத நல்லா இருக்கு மக்களே. செம்ம ஃபீலிங். அடிப்பொலி. நல்ல ஸ்மூத்ரா. செம்ம ஸ்மூத்தா இருக்கா. செம்ம ஸ்மூத். வெட்டியாடு ஸ்டார்ட் பண்ணி. நானா யார் சொன்னேன்? சூரியமா இருக்கேனா? கண் பார்த்து கதைக்க முடியாமல் நானும் தவிக்கின்ற ஒரு பெண்ணும் நீதான்.
ஓகே ஓகே போதும் 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 மக்களே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பைக்கை நான் வந்து ஓடி பார்த்துருப்பேன் என்ன அவ்வளோ ஸ்மூத்தாக இருந்தது ஓடுறதுக்கு நீங்கள் வீடியோ பார்ப்பீங்க நல்லா இருந்தது உண்மைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ இந்த வீடியோ முடிக்கிற நேரம் வந்துட்டேனே நிறைய விஷயம் இந்த பைக்கை பற்றி சொல்லியிருப்போம் இந்த பைக்கை நீங்கள் எப்படி பர்ச்சேஸ் பண்ணணுமென்றதையும் நாங்கள் கிளியராக சொல்லியிருப்போம் என்ன ஸோ நீங்கள் உங்களுக்கு இந்த பைக் வாங்கணுமென்ற ஆசைகள் இருந்தால் அந்த ஒரு ஃபார்முலாவில் நீங்கள் அந்த பைக்கை வாங்கி எடுக்கலாம் உண்மையிலே ஒரு பர்ஃபெக்டான பைக் ஃபார் அந்த யங்கஸ்ட்டுக்கெல்லாம் சரி வரும் அப்போ இளமாக்கள் ஒரு 15, 16, 17, 18 அந்த வயசுக்குள்ளே இருக்காங்களே இந்த பைக் வந்து அவ்வளோ நல்லா இருக்காது கொஞ்சம் குடும்பஸ்தன் அப்படியான ஆட்களுக்கு இந்த பைக் உண்மையாகவே நல்லா சூட் ஆகும் எனக்கு உண்மையாக இந்த பைக் ரொம்ப பிடிச்சிருந்தது வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட அந்த பெல் ஐக்கானையும் வாழ போடுங்க அப்போ தான் நாங்கள் அப்புறம் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம் பாய் நீங்கள் என்னென்ன பைக் யூஸ் பண்ணீங்கன்னு சொல்லி கமெண்ட்ஸை சொல்லுங்கள் பாய்